கிறிஸ்து இயேசுவில் மிகவும் அதிகமாக நேசிக்கப்படுகின்றவர்களே, மீண்டுமாக உங்கள் யாவரையும் இந்த ஜூலை மாதம் 6ஆம் நாளாகிய சனிக்கிழமை காலை வேளையிலே அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த காலை நேர இறை தியானத்தை ஆரம்பிக்கலாம். நமது ஆரம்பம் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் திரியேக நாமத்தில் உள்ளது. ஆமென். ஜெபிப்போம். இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள எங்கள் நல்ல கடவுளே, எங்கள் ராஜாதி ராஜாவே, எல்லாம் வல்ல தந்தை, மைந்தன், தூய ஆவியானவரே, இந்த மனமகிழ்வான இறைவா, காலை வேளைக்காக நன்றி செலுத்துகின்றோம். கடந்த போன இரவு முழுவதும் கிருபையா எங்களை காத்து வழிநடத்தினீர். இந்த நாளிலும் உம்முடைய இறை வார்த்தையை நாங்கள் கேட்பதற்கு கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம் ராஜா. நாளினே நீர் பேசுகிற ராஜா, நாங்கள் கேட்கிறோம். இந்த நாளின் பாடல் வேலை, ஜெப வேலையை கர்த்தர் ஆசீர்வதியும். இதை கேட்டு ஆண்டவர் அநேக மக்கள் ஆசீர்வதிக்கப்பட கர்த்தர் கிருபைத்தார். இறை மைந்தன் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். இந்த காலை வேளையில 27வது பாடலை நம்முடைய பாடல் புத்தகத்திலிருந்து சாரோடு இணைந்து நாம் பாடுவோம். தோத்திரம் கிருபை கூரையா விழி பாறையா என்ற பாடலை சாரோட இணைந்து நாம் பாடுவோம். தோத்திரம் கிருபை கூரையா விழி பாறையா விழி பாறையா பாத்திரம் மிலாயனை நேத்திரமேன உச்சிதமாய் பாத்திரமிலாயனை நேத்திரமேன உச்சிதமாய் காத்து வந்திடும் எனது கர்த்தாதே கர்த்தனே. தோத்திரம் கிருபை கூரையா விழி பாறையா விழி பாறையா இந்த நாளளவிலும் வந்த துன்பம் யாவுமே, இந்த நாளளவிலும் வந்த துன்பம் யாவுமே எந்தனை விட்டகலவே இறங்கிய தேவனே. தோத்திரம் கிருபை கூரையா விழி பாறையா விழி பாறையா மனதிலும் வாக்கிலும் மட்டில்லாத பாவினான், மனதிலும் வாக்கிலும் மட்டில்லாத பாவினான் எனது தீதகற்றி ஆளும் மேகாம்பரநாதனே. தோத்திரம் கிருபை கூரையா விழி பாறையா விழி பாறையா போதனே நீதனே புனித சத்யவேதனே. போதனே நீதனே புனித சத்யவேதனே. ஈதனே தாசர் தூதி எழும் இயேசுநாதனே. தோத்திரம் கிருபை கூரையா விழி பாறையா விழி பாறையா இயேசு கிறிஸ்துவில் மிகவும் அதிகமாக நேசிக்கப்படுகின்றவர்களே, மீண்டுமாக உங்கள் யாவரையும் இறைமைந்தன் இயேசுவின் திருப்பெயராலே இந்த மகிழ்ச்சியும் ஆசீர்வாதம் நிறைந்த காலை வேளையிலே அன்போடு வாழ்த்தி வரவேற்கின்றோம். இந்த நாளிலும் உங்களோடு கூட தியானித்து வாசித்து
தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வேத பகுதி அது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 13 வரை உள்ள வசனங்கள். இதுல 2 பகுதிகள் வருகிறது. 1 முதல் 8 வசனங்கள் இயேசு ஆண்டவர் முடக்குவாதமுற்றவனை குணப்படுத்துதல் என்கின்ற ஒரு பகுதி. 2வது மத்தேயுவை ஆண்டவர் ஊழியத்திற்காக தெரிந்து கொள்ளுதல். ஆகிய 2 பகுதியை பார்க்கிறோம். இந்த பகுதி முடக்குவாதமுற்றவரை குணமாக்குதல் என்ற பகுதி மார்க் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 12 வரையிலும், லூக்கா 5ஆம் அதிகாரம் 17 26 இருக்கிறது. மத்தேயுவை அழைக்கிறதும் மார்க் 2 13 17, லூக்கா 5 27 32 இருக்கிறது. இயேசு படகேறி மறுகரைக்கு சென்றார். தமது சொந்த ஊரை அடைகிறார். அப்பொழுது சிலர் முடக்குவாதமுற்ற ஒருவரை கட்டிலில் கிடத்தி அவரிடம் கொண்டு வந்தார்கள். இயேசு அவருடைய நம்பிக்கையை கண்டு முடக்குவாதமுற்றவரிடம், மகனே, துணிவோடு இரு, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்றார். அன்பானவர்களே, இந்த முடக்குவாதம் என்று சொல்லுகிற போது பேரலைஸ் என்று நம்ம சொல்லுவோம். இந்த பேரலைஸ் எப்படி வருகிறது என்று ஆய்வு செய்த நம்ம பார்த்தோன்னு சொன்னா நிறைய காரணங்கள் அதுக்கு இருக்கிறது. மிக முக்கியமாக தலையில மூளைக்கு செல்லுகிற நரம்புல ஏற்படுகின்ற வீக்னஸ், லீக்கேஜ் ஆஃப் பிளட், அல்லது அந்த நரம்பு வெடித்து போதல், இதுதான் மெயின் காரணம் என்று சொல்லுகிறார்கள். அதற்கு காரணமா இருக்கிற காரணிகள் ஹை பிளட் பிரஷர் அல்லது லோ பிளட் பிரஷர், ஹை சுகர், லோ சுகர், ஸ்ட்ரெஸ் போன்ற காரியங்களை சொல்லுகிறார்கள். இது இன்றைக்கு இப்போ சமீப காலமாக நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை, முடக்குவாதம் நிறைய பேருக்கு ஏற்படுகிறது நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த முடக்குவாதம் ஏற்பட்டு விட்டால் ஒரு சைடு, ஒரு கை கால் விழுந்து போகும். சிலருக்கு பேச முடியாத இதாகும். அதாவது பொதுவாக என்ன சொல்லுவார்கள் என்றால், லேடிஸ்க்கு லெப்ட் சைடு தான் அப்படி கை கால் செயலிழந்து போகும் என்று சொல்லுவார்கள். லெப்ட் சைடு செயலிழந்து போனா அவங்க பேசுவாங்க, நம்முடைய எல்லா ஞாபகங்கள்லாம் தெரியும். ஆனால் ரைட் சைடு செயலிழந்து போனா பேச முடியாது, ஓரளவுக்கு கொஞ்சம் ஞாபகம்லாம் இருக்கும், அவ்வளவுதான். இதுதான் வித்தியாசமாக நம்ம பார்க்கின்றோம். இப்படிப்பட்ட இந்த பலவீனம் வந்துவிட்டால் நடக்க முடியாது, தன் பணியை தானே செய்ய முடியாது, யூரின் போக முடியாது, மோஷன் போக முடியாது, ஒரே இடத்துல படுத்திருப்பார்கள். மற்றவர்களுடைய உதவியை தான் நாட வேண்டிய சூழல் இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். ஒரு கொடுமையான பலவீனம் இது. பிரியமானவர்களே, யாருக்கும் வரக்கூடாது. அதுதான் நம்முடைய ஜபமாகவே இருக்கிறது. குறிப்பா என்னுடைய ஸ்பெஷல் ஜபமே அதான். ஏன்னா மிக கடுமையான ஒரு பலவீனமா இதை நம்ம பார்க்கின்றோம். அப்போ இது இன்றைக்கு குணப்படுத்த வேண்டும் என்று அரசாங்கம் பல நல திட்டங்களை எல்லாம் கொண்டு வந்திருக்கிறாங்க. பல மருத்துவர்கள் இதற்காக படித்து ஆய்வு செய்து அதை எப்படி சுகமாக்கலாம் என்று சொல்லி பார்க்கறாங்க. அந்த ஒருவேளை முடக்குவாதம் வந்த உடனடியாக மருத்துவமனைக்கு கொண்டு சென்றால், ஒரு 1 மணி நேரத்தில் 2 மணி நேரத்தில் கொண்டு சென்றால் அதற்கான ஒரு இன்ஜெக்ஷன் இருக்கு. அதை போடும்போது அந்த பிளட் கிளாட் எல்லாம் நீங்கி மீண்டும் அவங்க பழைய நிலைமைக்கு வரக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறதையும் நம்ம பார்க்க முடிகிறது. அப்போ ஆண்டவருடைய சொந்த ஊர் எந்த ஊர்னா நாசரேத். அவர் வளர்ந்த ஊர் நாசரேத். அது ஒரு சாதாரண கிராமம், பட்டி தொட்டி, அதாவது ஒரு பின்தங்கிய கிராமம், பொருளாதாரத்துல பின்தங்கிய கிராமம். அந்த கிராமத்துக்கு வருகிறார். அங்க வருகிற போது அங்க இருக்கின்ற மறைநூல் அறிஞர்கள் என்று சொன்னால் வேத பாரகர்கள் என்ன பண்றாங்க, இவன் கடவுளை பழிக்கின்றான். என்ன சொல்றாங்க, கடவுளை பழிக்கிறான். ஏன்னா இவர்கிட்ட வந்த அந்த மனுஷரை என்ன சொல்றாரு, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, மகனே துணிவோடு இரு, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்லும் போது இவர் என்னடா வித்தியாசமா பேசுறாரு, இவர் நம்ம ஊராச்சே, இவருக்கு இந்த அதிகாரம் எப்படி வந்துச்சு, இவருடைய பேக்ரவுண்ட் நமக்கு தெரியுமே, இவருடைய அப்பா யாருன்னு தெரியும், இவருடைய அம்மா யாருன்னு தெரியும், இவருடைய சகோதர சகோதரிகள் யாருன்னு தெரியும்,
எல்லாம் தெரிந்திருந்து நம்மகிட்டே இவர் வேலை காமிக்கிறாரு அப்படின்னு சொல்லி அவர்கள் அவிசுவாசத்தோடு இவனுக்கு எப்படி இந்த அதிகாரம் வந்தது என்று கேட்கின்றார்கள், சொல்லிக் கொண்டார்கள். அப்போ கடவுளை பழிக்கிறான் என்று சொல்லிக் கொண்டார்கள். அவர்களுடைய சிந்தனைகளை இயேசு அறிந்து அவர்களை நோக்கி, உங்கள் உள்ளங்களில் நீங்கள் தீயென சிந்திப்பது என்ன? உடனே கேட்கிறாரு, உள்ளங்களை அறிந்து ஆராய்கிற ஆண்டவர் இல்லையா? அவ்வளோ நல்ல ஆண்டவர் பாருங்க. நம்ம ஆண்டவர் உள்ளங்களை அறிந்து ஆராய்கிறோம். 139 சங்கீதத்துல சொல்றாரு, நீங்க வானத்துக்கு ஏறினாலும், பூமிக்கு அடியில போனாலும், கடலுக்கு அடியில போனாலும், எங்க போனாலும் நான் இருக்கிறேன்பா. என்னுடைய கண்களுக்கு மறைவாக எதுவுமே கிடையவே கிடையாது இல்லையா? எல்லாத்தையும் நான் வெட்ட வெளிச்சமாய் பார்த்து கொண்டிருக்கிறேன். அனைத்துமே எனக்கு முன்பாக ஓப்பனா இருக்குது. ஓப்பன், எதுவுமே நீ மறைக்கவே முடியாது. அப்போ அவர்கிட்ட போய் நீ என்ன பண்ண முடியும்? ஒன்னும் பண்ண முடியாது இல்லையா? அப்போ அவங்களுடைய சிந்தனையை அறிகிறார். அறிந்து என்ன சொல்றாரு? தீய காரியங்களை ஏன் நீங்க சிந்திக்கின்றீர்கள், தீய காரியங்களை சிந்திக்கிறீர்கள் சொல்றார். உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்பதா இல்லையா? உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்பதா, எழுந்து நட என்பதா? எது எளிது சொல்லுங்க? உடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டதா அல்லது எழுந்து நட என்பது எது எளிது? உன் பாவங்கள் மன்னிக்கப்படுவது என்பது எளிது. ஏன்னா ஆண்டவர் சொன்ன உடனே அவர் எழுந்து போவார் இல்லையா? வெறும் நீ எழுந்து நட அப்படின்னா அவரால் முடியாது. அப்படி முடக்கவாதத்தினால நடக்க முடியாது. ஏன்னா அவங்க தூக்கின்னு வராங்க, 4 பேர் தூக்கின்னு வராங்க. செயலற்று கிடக்கின்றார், உணர்வற்று கிடக்கின்றார், பேச்சற்று கிடக்கின்றார் இல்லையா? அப்போ ஆண்டவர் சொல்றாரு, மண்ணுலகில் பாவங்களை மன்னிப்பதற்கு மானிட மகனுக்கு என்ன உண்டு? அதிகாரம் உண்டு. ஆமே, அல்லேலூயா. அதுதாங்க மண்ணுலகில நம்முடைய பாவங்களை மன்னிப்பதற்கு மானிட மகனுக்கு அதிகாரம் உண்டு. அதை எப்பவுமே நம்ம மறக்கவே கூடாது. அதிகாரம் உடைய நம்முடைய ஆண்டவர் நம்முடைய பாவங்களை, அக்கிரமங்களை அவர் மன்னிக்கிறதற்கு இப்பொழுதும் தயாராயிருக்கிறார். பிரியமானவர்கள், காலை வேளையில அவரை நோக்கி நீ பார்த்தால் உடைய பாவங்கள், அக்கிரமங்கள், பலவீனங்கள் எல்லாவற்றையும் அவர் மன்னித்து ஏற்றுக்கொள்ளுகிறார். அப்ப சொல்றாரு, இந்த முடக்கவாத முற்றவனை நோக்கி, நீ எழுந்து உன்னுடைய கட்டிலை தூக்கி கொண்டு வீட்டுக்கு போ அப்படின்றார். உடனே அவரும் எழுந்து தமது வீட்டுக்கு போனார். இதை கண்ட மக்கள் கூட்டத்தினர் அச்சமுற்றார்கள். இத்தி அதிகாரத்தை மனிதனுக்கு அளித்த கடவுளுக்கு என்ன சொன்னாங்க? நன்றி சொன்னார்கள். பிரியமானவர்களே, ரொம்ப உற்சாகமான ஒரு பகுதியார். நம்முடைய வாழ்க்கையில கூட நாமும் கூட இந்த முடக்குவாத மனிதனை போல செயலற்று கிடக்கிறோமா? அசைக்க முடியாமல் நம்முடைய வாழ்க்கை இருக்கிறதா? ஒரே இடத்துல தேங்கி இருக்கிறோமா? நம்முடைய வாழ்க்கை நகர முடியாமல் இருக்கிறதா? கண்ணோக்கி பாருங்க. ஆண்டவரே, என் மேல ஒரு விஷயம் இறங்குங்க ஆண்டவர், என் பாவங்களை மன்னிங்க, என் அக்கிரமங்களை மன்னிங்க, என் வியாதியை குணமாக்குங்க என்று சொல்லி ஆண்டவர்கிட்ட மன்றாடும். நிச்சயமாக ஆண்டவர் பாவங்களை மன்னிக்கிறார். அப்போ ஒருவேளை நம்முடைய பாவங்களே நம்முடைய வியாதிக்கு காரணமா கூட இருக்கலாம். அதான் திருமறை சொல்லுகிறது, உன் பாவங்களே உடைய வியாதிக்கு காரணமா இருக்கும் இல்லையா? ஏசாயா 59 அதிகாரத்துல பாக்குறோம், உனக்கும் கடவுளுக்கும் நடுவே நிற்பது பெரிய சுவர், பாவம் என்கின்ற சுவர் நடுவே நிற்கிறது. ஆகவே இந்த பாவத்தை நீ அறிக்கையிட்டு விட்டுவிட்டால் நிச்சயமாக நீ இரக்கம் பெறுவாய் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். 2வது அழைக்கின்றார், மத்தேயுவை அழைக்கிறார். யார் இந்த மத்தேயு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர் ஒரு லேவி. லேவி என்று சொன்னால் வரி வசூல் செய்கிறவர், ரோமர்களுக்காக வரி வசூல் செய்கிறவர், நிறைய பணக்காரன் இல்லையா, நிறைய பணம் வைத்திருக்கிறார். அப்போ ஆண்டவர் அழைக்கிறார். இயேசு அங்கிருந்து சென்ற போது மத்தேயு என்பவர் சுங்கசாவடியிலே அமர்ந்திருக்கிறார். சுங்கசாவடி என்று சொன்னா இப்ப நம்ம எப்படி இந்த ரோட்ல போகும்போது சுங்கசாவடி இருக்கிறது இல்லையா, அந்த மாதிரி. அவரிடம் என்னை பின்பற்றி வா என்றார். அவரும் எழுந்து இயேசுவை பின்பற்றி சென்றார். எதுவுமே பேசலப்பா. ஆண்டவரே, எனக்கு வேலைக்குது, நான் வரி வசூல் பண்ணுகிறேன், இந்த காசெல்லாம் நான் எடுத்துன்னு போய் என்னுடைய அதிகாரி கொடுக்கணும், இல்ல என்னுடைய மனைவி இருக்கிறாங்க, என் பிள்ளைகள் இருக்கிறாங்க, எதுவுமே சொல்லல. எழுந்து வாப்பா, என்னை பின்பற்று பாட்டு போயினே இருக்கிறார். எவ்வளவு அழகான ஒரு நிகழ்வு பார்த்தீங்களா? அப்போ ஆண்டவரை நாம் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஆண்டவரை நாம் பின்பற்ற வேண்டும். ஆண்டவர் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் பின்பற்றினால்தான் அவருடைய ஆசிரியர்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். பிரியமானவர்களே, அதான் ஆண்டவரை மத்தேயு எழுந்து உடனே பின்பற்றி போறார். இந்த காசை விட்டுட்டாரு, வேலையை விட்டுட்டாரு, குடும்பத்தை விட்டாரு, எல்லாத்தையும் விட்டார். பின்பு அவருடைய வீட்டில் பந்தியில் அமர்ந்திருந்த வீட்டுக்கு போறாரு. வரி தண்டுபவர்கள், வரி ஏற்கனவே மத்தேயு கூட இருக்கிறாங்க இல்லையா, அவங்க கூட அந்த கம்பேனியன், வரி வசூலி பண்றவங்க இல்லையா, பாவிகள் ஆகிய பலர் இயேசுவோடும் அவருடைய சீடரோடும்
விருந்து உண்டார்கள். இதுதான் இயேசு ஆண்டவருடைய மிக முக்கியமான குறிக்கோள். என்ன? பாவிகளை ரட்சிக்க வேண்டும். பாவிகளை ரட்சிக்கவே கிறிஸ்து இயேசு உலகத்தில் வர வேண்டும் என்பது அவருடைய மிக முக்கியமான சிந்தனையா இருந்தது. இதை கண்ட பரிசேயர் அவருடைய சீடரிடம், உங்கள் போதகர் வரி தண்டுபவர்களோடும் பாவிகளோடும் சேர்ந்து உண்பது ஏன் என்று கேட்டார். இயேசு இதை கேட்டவுடன், நோய் அற்றவருக்கு அல்ல, நோய் உற்றவருக்கே மருத்துவர். நோய் அற்றவருக்கு அல்ல, நோய் உற்றவருக்கே மருத்துவர் தேவை. பலியை அல்ல, இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதன் கருத்தை நீங்கள் போய் கற்றுக்கொள்ளுங்கள். ஏனெனில் நேர்மையாளரை அல்ல, பாவிகளையே அழைக்க வந்தேன் என்று சொல்றார். அப்போ பரிசேயர்களை சொல்லப்பா, நீங்களாம் ரொம்ப நேர்மையாக்குற மாதிரி சொல்லுகிறீங்க. நான் உங்களை அழைக்கிறதுக்கு வரல இல்லையா, நோயில இருக்கிற மக்களை பார்க்கறதுக்கு தான் வந்துக்கிறேன். நோய் இல்லாத மக்களுக்காக வரல, நோய் உற்றவருக்காக, நோய் அற்றவருக்காக அல்ல. ரொம்ப அழகான வார்த்தை பாரு. நோய் அற்றவர்களுக்காக அல்ல, நோய் உற்றவருக்காக நான் வந்திருக்கிறேன். நான் பாவிகளோடும் ஏழைகளோடும் தான் நான் சாப்பிடுவேன். ரொம்ப ஸ்ட்ராங்கா ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார். அப்போ ஆண்டவருடைய வந்த நோக்கத்தை இந்த வசனம் சொல்லுகிறது. பாவிகளையே ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்திருக்கிறார். I came to save all the sinners. I came to save all the sinners என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, நம்ம கூட பாவிகளா இருக்கிறோம், நம்ம கூட பலவீனர்களா இருக்கிறோம், நம்ம கூட கஷ்டத்துல துன்பத்துல இருக்கிறோம், துயரத்துல இருக்கிறோம். ஆனாலும் ஆண்டவர் நம்முடைய பாவங்களை அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து கல்வாரி சிலுவையில இயேசு ஆண்டவர் சிந்தின ரத்தத்தின் வழியாக நம்மை மீட்டு அவர் புது வாழ்வை தந்திருக்கிறார். இந்த காலை வேளையிலே இயேசு ஆண்டவர் ரத்தத்தினாலே நாம் கழுவப்பட்டிருக்கிறோம், மீண்டுமாக அவருடைய பிள்ளைகளாய் சேர்த்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற புத்திர சுவிகாரத்தை பெற்றிருக்கிறோம் என்று உணர்ந்து கடவுளுக்கு நன்றி சொல்லி சாட்சியாய் வாழ தூயாவேனவர் தாமே இந்த நாளிலே நம் அனைவருக்கும் ஆசீர்வாதத்தை தந்து வழிநடத்தி காப்பாராக. ஆமேன். ஜெபிப்போம். மகா இரக்கமும் கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, எல் ராஜாதி ராஜாவே, கர்த்தாதி கர்த்தாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மனமகிழ்வான இறைவா, ஜூலை மாதம் 6ஆம் நாளுக்காக நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, கடந்து போன இரவு முழுவதும் கிருபையா எங்களை காத்து வழி நடத்தினீர். இப்படி எல்லாம் தேவைகளை சந்தித்திருக்கிறேன். இந்த காலை நேரத்தில் ஆண்டவரே, நீர் எங்களை எழுப்பி இப்படி வார்த்தையை கேட்கும்படியாக பாடும்படியாக நீ வைத்த மாபெரும் கிருபைக்கா ஸ்தோத்திரம். இந்த நாளில கூட முடக்குவாதவனை சுகமாக்குறீர், பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொல்லுகிறேன். அதே போல மத்தேயுடைய வீட்டிற்கு சென்று மத்தேயை அழைத்து மத்தேயுவை பின்பற்றுவா என்று சொல்லுகிறேன். அவருடைய வீட்டிலே பாவிகளோடும் ஆயக்காரர்களோடும் உணவு அருந்துகிறீர். இதை பார்த்த ஆண்டவர் பரிசேயர் மற்ற எல்லாரும், நீர் என்ன இவங்க கூட சாப்பிடுறேன்னு கேட்கும் போது, நோய் அற்றவருக்கு அல்ல, நோய் உற்றவருக்கே பாவிகளையே மனம் திரும்ப அழைக்க வந்தேன் என்று சொல்லுகிறேன். அந்த நோக்கத்தை நிறைவேற்றினேர் ராஜா, ஸ்தோத்திரம். இந்த காலை நேரத்தில் எங்களை கூட நீர் மீட்டு கொண்டிருக்கிறீர். தொடர்ந்து நாங்கள் உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே சாட்சியை நடந்து கொள்ள கிருபைத்தார். இன்னும் அநேக மக்கள் உம்மை அறிந்து கொள்ளாமல் புரிந்து கொள்ளாமல் இருக்கிறார்களே, எல்லாரும் உம்முடைக்கு வந்து ஆண்டவரின் நாமத்தை ஏற்றுக்கொண்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபைத்தார். இந்த காலை வேளையில இந்த இறை வார்த்தையை பார்த்து கேட்டு கொண்டிருக்கிற எங்கள் மக்களுக்காக ஜெபிக்கிறோம். அகில உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க, தேவையை சந்திங்க ராஜா. கர்த்தாவே, நீர் நல்லவர், வல்லவர், வாக்கு மாறாதவர். அமெரிக்க தேசத்துல, யூகேல, ஆண்டவரே, கல்ஃப் கண்ட்ரிஸ்ல, மற்ற எல்லா ஆண்டவரே கண்ட்ரிஸ்ல இருக்கிற எல்லா மக்களுக்காக ஜெபிக்கும். கர்த்தர் தொடர்ந்து எல்லாரையும் ஆசீர்வதிங்க. தமிழ் மக்கள், தமிழ் அல்லாத மக்கள், தமிழ் கிறிஸ்தவர்கள், மற்ற எல்லா கிறிஸ்தவர்களுக்காக ஜெபிக்கும். கிறிஸ்தவர் அல்லாதவர்களுக்காக ஜெபிக்கிறோம். எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. குறிப்பாக இப்படி இந்திய தேசத்திற்காக ஆண்டவரே, எங்கள் எல்லா மாநிலத்தின் மக்களுக்காக, அவருடைய ஜனாதிபதி, பிரதமர், ஆண்டவர் அமைச்சரவுக்காக, ஆட்சி செய்கிற முதலமைச்சர், கவர்னர், கலெக்டர்ஸ், எம்எல்ஏ, எம்பிகளுக்காக வேண்டிக் கொள்கிறோம். எல்லாரையும் தேவன் ஆசீர்வதிங்க ராஜா. அமைதி பூங்காவாக எங்கள் தேசம் ஆண்டவர் மாறட்டும். ஜாதி மதம் இனம் மொழி பேதமின்றி நாங்கள் எல்லாரும் இந்தியர்கள் உடன் பிறந்தோர் என்ற சந்தோஷமாய் வாழக்கூடிய பாக்கியத்தை தர வேண்டுமா ஜபிக்கிறோம். இந்த ஊழியத்தில் எங்களோடு இருக்கிற இப்படி அன்பர் சாருக்காக, அக்காவுக்காக, அன்பான பிள்ளைகள், மாத்தாள் மரியாளுக்காக ஜபிக்கிறோம். ஆசீர்வாதம் பலப்படுத்தும். இப்படி சாக்கூர் சாருக்க டீச்சருக்காக ஜபிக்கிறோம். இசவெளி பயணத்தில் எங்களோடு இருக்கிற போது இப்படி கிருபை தங்கிருக்கட்டும். ஆண்டவர் இதை பிராட்காஸ்ட் செய்ய உதவி செய்ய ஜான்சன் சாருக்காக, டீச்சருக்காக, குடும்பத்திற்காக, அவருடைய சபைக்காக ஜபிக்கிறோம். அதே போல அடியன் பணியாற்றுகிற பாப்பனப்பள்ளி போத வட்டத்திற்காக 3 திருச்சபைகள், காஸ்பல் சென்டர், ஆண்டவர் எல்லாத்துக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவர் எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. குறிப்பாக இந்திய சுவிசேஷ லுத்தரன் திருச்சபை, 3 சபை சங்கங்கள், போதகர்கள், ஊழியங்கள், ஸ்தாபனங்கள், பள்ளிக்கூடங்கள், சிறப்பு பள்ளிக்கூடங்கள், பெதஸ்தா மருத்துவமனைக்காக ஜெபிக்கும். அவருடைய ஐஎல்சி பிரசிடென்ட்டுக்காக, ஜிடிகாய் கண்ட்ரோலருக்காக, ஆண்டவர் எங்களுடைய 3 சபை சங்கங்களுடைய பொறுப்பாளர்களுக்காக, எக்ஸிகியூட்டிவ் மெம்பர்ஸ்க்காக ஜெபிக்கிறோம்.
நாங்கள் கொடுக்கப்பட்ட பொறுப்பை சரியாக செய்ய ஆண்டவரே நீர் கிருபை தரவிடமா ஜெபிக்கிறேன். எல்லா திருச்சபைகளையும் ஆயர்களையும் சபையாரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. குறிப்பாக ஆண்டவரே, இதோ இந்த நாளிலே தன்னுடைய 40வது திருமண நாளை கண்டு ஆண்டவரே ஜபித்துக் கொண்டிருக்கிற என்னுடைய பன்னீர்செல்வம் நகர் தூய அந்திரையா திருச்சபையினுடைய ஆண்டவரே முன்னாள் மூப்பரும் உறுப்பினருமா இருக்கிற திரு ஜோயல் அவருடைய அன்பு ஆண்டவரே பெற்றோர்கள் திரு ஐசக் நியூட்டன் ஐயா, திருமதி மேரி அம்மாவுடைய இந்த 40வது திருமண நாள் விழாவுக்காக நன்றி செலுத்துகிறோம். திவ்ய பிரசன்னம் இந்த நாள் வரையில ஆண்டவரை இருந்திருக்கிறது. இதோ 40 ஆண்டுகளுக்கு முன்னதாக இதே நாளிலே அவர்களுடைய ஆலயத்திலே வைத்து திருமணத்தை செய்திருக்கிறார்கள். ஆண்டவரை இந்த ஆலயத்துல வாக்குறுதியை கொடுத்திருக்கிறார்கள். அந்த வாக்குறுதியில இன்று வரையில் நிலைத்திருக்கிறார்கள். ஒருவருக்கு ஒருவர் அன்பு செலுத்தி விட்டு கொடுத்து நேசித்து மன்னித்து ஏற்றுக்கொண்டு வாழ்ந்திருக்கிறார்கள். இந்த அன்பை தொடர்ந்து அவர் வாழ்க்கையில எப்பொழுதும் ஆண்டவரே பெற்றவர்களாக வாழ கிருபை தார். அன்பு மகன் ஜோயலையும் மனைவி பிள்ளைகளையும் குடும்பத்தின் மக்களையும் உறவுகளையும் ஆண்டவர் உடன் பிறந்த அன்பான மக்களையும் அவருடைய திருச்சபையும் ஆயரையும் பொறுப்பாளர்களையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. அதே போல இந்த நாளிலே ஆண்டவரே நாளை தினத்துல பிறந்த நாட்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். நம்முடைய அன்பான ஆண்டவர் ஆம்பர் சபை சங்கத்தினுடைய அன்புக்குரிய தலைவர் அருள் திரு இமானுவேல் சபாபதி ஆயர் அவர்களுக்காக, ஐரமா பிள்ளைகளுக்காக, ஆண்டவருடைய கண்காணியால் உத்தரவு திருச்சனுடைய ஆயர் எக்ஸிகியூட்டிவ் மெம்பர் ஸ்டாண்டிங் கமிட்டியுடைய ஆண்டவரே மெம்பர் ரெவரன் சி குமணன் ஐயா அவர்களுக்காக, ரெவரன் பிராங்க்லின் விக்கி அவர்களுக்காக நான் ஜெபிக்கிறோம். இந்த 3 ஆயர்களையும் உடைய குடும்பங்களையும் ஆண்டவர் தாமே ஆசீர்வதிக்க வேண்டுமா நான் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் எல்லாம் உமால கூடு ராஜா, உமால கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஒவ்வொருவருக்கும் நல்ல சுகத்தை பலத்தை தாரும். அதே போல திருமண நாட்களை பிறந்த நாட்களை நன்றி செலுத்துகிற எல்லாரையும் ஆசீர்வதிங்க. பலவீனமா இருக்கிற மூத்த விசுவாசிகள், தாய்மார்கள், ஆண்டவர் தந்தைமார்கள், என்னுடைய ஆயர்கள், ஆண்டவர் எக்ஸன் ஐயருக்காக, என்னுடைய அருமையான ராஜ்குமார் ஐயருக்காக நான் ஜெபிக்கிறோம். எல்லாருக்கும் நல்ல சுக பலன் ஜீவனை தந்து ஆண்டவரே நீர் வழி நடத்த வேண்டுமா நான் ஜெபிக்கிறோம். அதே போல இந்த நாளிலே ஆண்டவரே அருமையான மூத்த விசுவாசிகளை பாதுபடல போகிறோம். என்னுடைய மேரி தங்கராஜ் ஆயிரமா, என்ஜே கொன்லிஸ் ஆயிரமா, சுகீர்தம் ஆயிரமா, ஜெய்மணி ஜாஷு ஆயிரமா, ஆனி எட்வின் டேவிட் ஆயிரமா, கெம்ப் கேத்ரின் அம்மா, சாரதா நர்ஸ் அம்மா, மின்லா சாமியல் அம்மா, இப்படி ஜீவப்பா கிரேஸ் அம்மா, சரோஜா டீச்சர் ஜெயசலின் ஐயா, மேத்யூஸ் அப்பா சௌந்தரனியம்மா, அன்பு சகோதரி பியூலாக்கா தென்னரசன்னன், அன்பான பிள்ளைகள் ஜெமி ஜெனி, என்னுடைய ஏஎல்சி சேர்ந்த அண்ணாமலை ஐயா வயலட் அம்மா, என்னுடைய எல்எஸ் மோகன்தாஸ் ஐயா, மிஸ்டர் சிந்திரா பிரேமா, இப்படி ஏசுரியான் கனகமணி ஏசுரியான் இப்படி ஆசிரியர் பெருமக்களுக்காக, இப்படி புஷ்பம் செல்வம் அம்மாவுக்காக, ஜெசிடியானியல் அம்மாவுக்காக, இப்படி ராஜகம்பரம் ஜெசிடியானியல் ராஜகம்பரம் அவர்களுக்காக, மிஸ்ஸஸ் லீலா சாம் தியோடர் நாகர்கோயில் அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இந்த அருமையான குடும்பத்தின் மக்கள் எல்லாரையும் ஆசீர்வதிங்க. பலவீனமா இருக்கிறவர்களை கண்ணோக்கி பாருங்க. தொடர்ந்து ஆண்டவர் நாளை தினத்துல இந்த முதல் வாரத்திலே நாங்கள் சென்று திருவிருந்து ஆண்டவரை ஆராதனையில பங்கு பெற்று உடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை தார். தொடர்ந்து இந்த குழுவை இந்த ஊழியத்துல எடுத்து பயன்படுத்துங்க. இந்த காணொலி வழியா, யூடியூப் வழியா, பேஸ்புக் வழியா, வாட்ஸ்அப் வழியா பார்த்து பயன்படுகிற எல்லாருடைய இல்லங்களிலே இறை அமைதி, சமாதான, சந்தோஷம் தங்கிட்டு துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இறை மைந்தன் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்த ஐக்கியம் நம்மளோடு கூட இருப்பதாக. ஆமென்.